ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தூளோட கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 பழுத்த தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் பார்த்திங்கன்னா நான் இப்போ கடுகு எண்ணெய் தான் ஊற்றுறேன். எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கரம் மசாலா ஐட்டம்ஸ், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய் அது எல்லாமே சேர்த்துப்போம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பச்சையாக தானே அரைச்சோம், அதனால் நல்லா வதக்கிப்போம். இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெள்ளை பட்டாணி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை கொஞ்சமாக சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 8 மணி நேரம் கிட்ட பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஊற வச்சுருக்க பட்டாணியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பட்டாணி நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துப்போம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துப்போம். சேர்த்து விட்டு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துட்டு குக்கரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த பட்டாணி எல்லாமே வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லாவே மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.